என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்துட்டு ஐரோப்பியர்கள் வருகை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஐரோப்பியர் வருகையில 8th ஃபர்ஸ்ட் லெசன். இது வந்து ஃபர்ஸ்ட் அறிமுகத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 18 19ஆம் நூற்றாண்டுல இந்தியாவுக்கு வருகை வந்த வெளிநாட்டு பயணிகள், அவங்களோட வர்த்தகம், அவங்களோட ஊழியர்கள், அதாவது பொதுப்பணி ஊழியர்கள், அதை பத்தி வந்து உள்ள வந்து பார்க்க போறோம். சரியா? சரி, ஐரோப்பியர்கள் வருகைன்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஐரோப்பிய நாட்டுல இருந்து இந்தியாவுக்கு வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, வணிகம் பண்றதுக்கு வந்திருப்பாங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து நிலவழியா வர்றதுக்கான பகுதியை வந்து அடைக்கப்பட்டிருக்கும். அதாவது கான்ஸ்டாண்டிக் நோபல் அப்படின்ற பகுதியை வந்து துருக்கியர்கள் வந்து கைப்பற்றியிருப்பாங்க. ஸோ அதனால இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஐரோப்பியால இருந்து ஒரு 5 நாடுகள் அதை வந்து வரிசையாக வச்சுக்கிறோம். போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், இவங்க தான் வந்திருப்பாங்க. இந்தியாவுக்கு வரிசையா ஒரு ஆளா வந்திருப்பாங்க. வந்துட்டு இருக்கும்போது அந்த கடல் வழியை, அந்த நிலவகுதியை வந்து கைப்பற்றியனால, துருக்கியர்கள் வந்து கான்ஸ்டாண்டிக் நோபலை கைப்பற்றினால இவங்களுக்கு வந்து கடல் வழியை வந்து தேர்ந்தெடுக்கிற வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து வழிவகுத்தது. ஸோ அதனால ஒரு ஆளா கடல் வழியை கண்டுபிடிக்கிறதுக்கு உள்ள வந்திருப்பாங்க. சரி, ஃபர்ஸ்ட் நவீன இந்தியாவின் ஆதாரங்கள். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்தியாவில் வரலாற்று ஆதாரங்களும் அரசியல், சமூக, பொருளாதாரம், கலாச்சாரம் முன்னேற்றத்திற்கு ரொம்ப முக்கியமா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம வந்தவங்க யாரு அப்படின்னா, போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், அதுக்கப்புறம் தான் டானியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் வரிசையா வரும். இங்க ஆர்டர் மட்டும் தப்பா கொடுத்துருக்காங்க. இவங்கெல்லாம் தங்களோட வணிகத்துக்காகவும் அலுவலக செயல்பாட்டுக்காகவும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பதிவு செஞ்சிருப்பாங்க. ஆவணங்களை வந்து பதிவு செஞ்சிருப்பாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, லிஸ்பன், கோவா, இங்க வந்துருங்க, லிஸ்பன், கோவா, பாண்டிச்சேரி, சென்னை ஆகிய இடங்கள்ல ஆவண காப்பகம் வந்துட்டு இருந்திருக்கு. அது வரலாற்று தகவல் பெட்டகமாகவும் இருந்திருக்கு. எங்கெங்க அப்படின்னா, லிஸ்பன், கோவா, பாண்டிச்சேரி, சென்னை ஆவண காப்பகங்கள். அடுத்து வந்து சான்றுகள். என்னென்ன சான்றுலாம் கிடைச்சிருக்கு ஐரோப்பியர்கள் வருகையில? ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன சான்றுகள் கிடைச்சிருக்குன்னு கேட்டிருக்காங்க. அச்சு இயந்திரங்கள் கண்டுபிடிப்பதற்கு முன்பாகவே, அச்சு இயந்திரங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு பின்னு நிறைய நூல் வந்து அச்சிட்டு வெளியிட்டிருக்காங்க புக்காவும். கலை, இலக்கியம், வரலாறு, அறிவியல் துறைகள்ல வந்து மக்கள் வந்து எளியதாக அறிய முடிஞ்சிருக்கு. அடுத்து வந்துட்டு இந்த வெளிநாட்டு பயணியான பார்த்தலோமியா அப்படின்ற மார்க்கோ போலோன்ற ஒரு வெளிநாட்டு பையன். அவர் வந்து வெனிஸ் நாடு. அந்த வெளிநாட்டு பயணியோட குறிப்புகள் வந்து ஐரோப்பியர்கள் அறிய முடிஞ்சிச்சு அப்படின்றாங்க. ஒண்ணுமே இல்லை, ஐரோப்பியர்களுக்கு எப்படி இந்தியாவுக்குள்ள ரூல் பண்ண வரணும், இந்தியாவை கொள்ளையடிக்கணும், இந்தியாவில் வணிகம் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, ஒரு வெனிஸ் நாட்டு பயணியான மார்க்கோ போலோ என்ன பண்ணியிருப்பாரு, அவரோட பயண குறிப்புல வந்து இந்தியாவில் உள்ள செல்வம் இருக்கு, இந்தியா ரொம்ப சிறப்பு மிக்கதா இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு. ஸோ அதை வந்து அவங்களுக்கு, அந்த வெனிஸ் நாட்டு பயணி எழுதுனதை அதை வந்து அவங்களுக்கு ஃபுல்லாத்துக்குமே தெரிஞ்சு, சரி அப்போ அங்க போனா வந்து நம்ம என்ன பண்ணலாம், விற்பனைக்கலாம், அங்க வந்து நம்ம என்ன பண்ணலாம், சூறையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நம்ம இந்தியா மேல ஆசை காட்டினது அந்த வெளிநாட்டையரோட குறிப்பு தான் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த தமிழ் வரலாற்று குறிப்பு ஆவணங்கள்ல முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு பெயர் தான் ஆனந்தரங்கன். இவர் யார் அப்படின்னா, பாண்டிச்சேரி இருந்து அப்ப வந்து பிரெஞ்சுக்காரர்கள் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க, வர்த்தகம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பாண்டிச்சேரி பிரெஞ்சு வர்த்தகத்துல மொழிபெயர்ப்பாளராக வந்து இவர் வந்து என்ன இருந்திருக்காரு ஆனந்தரங்கன். 1736 இருந்து 1760 வரைக்கும் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, பிரெஞ்சு இந்திய உறவு முறை அப்படின்ற அன்றாட நிகழ்வுகளை வந்து குறிப்பேடா எழுதியிருந்திருக்காரு. சரியா? நாட்குறிப்பா எழுதியிருந்திருக்காரு, பிரெஞ்சு இந்திய உறவு முறை அப்படின்ற டாபிக்ல. நெக்ஸ்ட் என்னன்னா, சமயம் சார்ந்த மதிப்பு மிக்க பதிவாக தமக்கு கிடைத்துள்ளது. இவர் எழுதப்பட்டதுதான் நமக்கு வந்து சமயம் சார்பற்ற மதிப்பு மிக்க பதிவாக தமக்கு என்ன பண்ணிருக்கு, கிடைச்சிருக்கு அப்படின்றாங்க. இவருடைய குறிப்புகள் வந்து அரசியல் தீர்வுகளை வெளிப்படுத்துவதாக விளங்குற்று அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து எழுதப்பட்ட ஆதாரங்கள் என்னென்ன அப்படின்னா, இலக்கியங்கள், பயண குறிப்புகள், வெளிநாட்டுல இருந்து நம்ம நாட்டை பத்தி எழுதியிருப்பாங்களே பயண குறிப்புகள், நாட்குறிப்புகள், டெய்லி எழுதுறது, சுயசரிதை, அவங்கள பத்தி எழுதுறது, துண்டு பிரச்சாரங்கள், அடுத்து அரசாங்க ஆவணங்கள், அடுத்து கையெழுத்து பிரதிகள், இது எல்லாமே எழுதப்பட்ட ஆவணங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து இந்த இதுல இந்த பேரெல்லாம் என்ன கொடுத்துருக்காங்க, ரீக்க பார்க்கலாம். இன்னும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆனந்தரங்கன் தான் ஆவண காப்பகத்தை மஸ்ட் எழுதினவர். அதாவது வரலாற்று குறிப்பு ஆவணங்கள்ல எழுதினதுல முக்கியமானவர் வந்து ஆனந்தரங்கன். இவர் வந்து யார்கிட்ட வேலை பார்த்தாருன்னா, பாண்டிச்சேரியில வந்து பிரெஞ்சு வர்த்தக மொழிபெயர்ப்பாளராக இருந்திருக்காரு. 1736 இருந்து 1760 வரைக்கும் இவர் என்ன பண்ணியிருக்காரு, அவங்கள்ட்ட வேலை பார்த்து இருந்திருக்காரு. என்ன நூலா எழுதியிருக்காரு, பிரெஞ்சு இந்திய உறவு முறை அப்படின்ற டாபிக்ல வந்துட்டு நாட்குறிப்பு வந்து எழுதியிருந்திருக்காரு. அவ்வளவுதான் அதுல உள்ள பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து
ஆவண காப்பகம். ஆவண காப்பகம் அப்படின்னா இந்திய ஆவண காப்பகம் இருக்கு. அந்த இந்திய தேசிய ஆவண காப்பகம் வந்து NAIன்னு சொல்லுவாங்க. இது எங்க இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு அப்படின்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து புதுடில்லியில இருக்கு, தலைமையகம். இது வந்து இந்திய அரசியலோட ஆவணத்தை வந்து பாதுகாக்கும் ஒரு முதன்மை அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து அரசியல், சமூகம், பொருளாதாரம், கலாச்சாரம், அறிவியல் ரீதியாக வாழ்க்கை மற்றும் மக்கள் நடவடிக்கைகளை குறித்து தெரிந்து கொள்வதற்கான உண்மையான சான்றுகள் வந்து இதுல வந்து அடங்கும்னு சொல்றாங்க. ஆசியால உள்ள காப்பகத்திலேயே மிக பெரியதானது அப்படின்னா நம்ம இந்திய தேசிய ஆவண காப்பகம் தான். சரியா? ஆசியா கண்டத்திலே மிக பெரியது எதுன்னு கேட்டாங்கன்னா நம்ம இந்திய தேசிய ஆவண காப்பகம் எங்க இருக்குதுன்னா புதுடில்லியில இருக்கு. இதுல உள்ள பாயிண்ட்ஸ் அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து இங்கிட்ட பாக்ஸ் கொஸ்டின் வந்துருங்க. அதாவது ஜான் வில்லியம் ஃபாரஸ்ட் அவர் யாரு அப்படின்னா இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை அப்படின்னு சொல்றாங்க. ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். சரியா? அடுத்து தமிழ்நாட்டு ஆவண காப்பகம். தமிழ்நாட்டு ஆவண காப்பகம்னா என்னன்னா தமிழ்நாட்டின் ஆவண காப்பகம் என்று அழைக்கப்படுறதான் சென்னை பதிப்பாசகம் சொல்லுவாங்க. சென்னை பதிப்பாசகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட சென்னையில இருக்கனால அதுதான் ஹெட் குவார்ட்டர்ஸா இருந்துச்சு. தென்னிந்தியாவில மிக பழமையான மற்றும் கலைக்களஞ்சியத்தில் ஒன்றானதுதான் இந்த சென்னை பதிப்பாசகம் சொல்லுவாங்க. இது வந்து இந்தியா ஃபுல்லானா NAI, தமிழ்நாட்டுலனா இந்த சென்னை பதிப்பாசகம். சரியா? நெக்ஸ்ட் வந்து அங்குள்ள ஆவணங்கள் வந்து ஆங்கிலத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம டச்சு, டானிஸ், பாரசீகம், மராத்தி போன்ற நிர்வாக பதிவுகளும் தொகுப்பாக இருந்திருக்கு. அது என்னென்ன மொழியில இருந்திருக்குன்னா பிரெஞ்சு மொழி, போர்ச்சு மொழி, தமிழ், உருது மொழியிலையும் இருந்திருக்கு அப்படின்றாங்க. அடுத்து என்ன, தமிழ்நாடு இந்த ஆவண காப்பகம் வந்து தமிழ்நாடு ஆவண காப்பகத்தில் 1642 கீழே 1642ஆம் ஆண்டு டச்சு பதிவுகள் வந்து தொகுப்பாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டு ஆவண காப்பகத்துல 1642ஆம் ஆண்டு டச்சு பதிவுகளின் தொகுப்புகள் வந்து இருந்திருக்குன்றாங்க. அடுத்து வந்துட்டு இது வந்து கொச்சி, சோழமண்டல கடற்கரை உள்ளிட்ட இடங்கள்லயும் தொடரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தியும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 1657 to 1845 வரைக்கும் காலகட்டத்துல அந்த கொச்சினும் சோழமண்டல கடற்கரையை பத்தியான தகவல் வந்து இருந்திருக்கு. டேனிஸ் பதிவுகள் வந்து 777 1845 காலகட்டத்துக்கான டேனிஸ் பதிவுகளும் இருந்திருக்கு. டாட்வெல்ன்றவர் யாரு அப்படின்னா இவர் தான் 1917 சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் இந்த இருக்கா சென்னை நாட்குறிப்பு பதிவுகளை வந்து வெளியிட்டப்பட்ட வரலாற்று ஆராய்ச்சியை ஊக்கப்படுத்துவதில் இவங்க முக்கிய ஆர்வம் காட்டினார். ஒண்ணுமே இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டு ஆவண காப்பகம் அப்படின்னா தமிழ்நாடு ஆவண காப்பகத்தை என்ன சொல்லுவாங்கன்னா சென்னை பதிப்பாசகம் சொல்லுவாங்க. இது சென்னையில இருக்கு. இது தென்னிந்தியாவின் மிக பழமையானதும் கலைக்களஞ்சியம் மிக்கதும் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இங்க வந்து என்னென்ன மொழியில வந்து நூட்கள் இருந்துக்குன்னா பிரெஞ்சு, போர்ச்சுக்கு, தமிழ், உருது மொழியில மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. மொழியில வந்து நூல்கள் இருந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு ஆவண காப்பகத்துல 1642க்கான டச்சு பதிவுகள் இருந்திருக்கு. 1657 to 1845க்கான கொச்சின் சோழமண்டல கடற்கரை பதிவுகள் இருந்திருக்கு. 1777 1845 காலகட்டத்திற்கான டானிஸ் பதிவுகள் இருந்திருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம டாட்வெல்ன்றவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 1917ஆம் ஆண்டு சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் அப்படின்ற ஒன்ன வெளியிட்டிருக்காரு. சரியா? அவ்வளவுதான். சென்னை நாட்குறிப்பு பதிவுகள்னா யாருன்னா டாட்வெல் 1917. அவ்வளவுதான். ஆவண வரலாற்றில் ஒரு முக்கிய அத்தியாயமாக இவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த டாட்வெல் வந்து இந்த புதுசா சென்னை நாட்குறிப்பு பதிவுன்னு தொடங்கியிருக்காருன்னு சொல்றாங்க. அடுத்து பயன்பாட்டு பொருட்கள் ஆதாரங்கள். ஓவியங்கள், சிலைகள் இதெல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்குன்னா முதன்மை ஆதாரமாக நமக்கு என்னென்ன கிடைச்சிருக்கு அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து புனித டேவிட் கோட்டை வந்து ஆங்கிலேயர்கள் கட்டினது எங்கன்னா கல்கத்தால, கடலூர்ல 1690. வில்லியம் கோட்டைன்னா கல்கத்தா, டேவிட் கோட்டை டேட்டான்னு வந்துருச்சு, அப்ப கடலூர்னு வந்துடும். 1690 கட்டியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இதுல முக்கியமானது அப்படின்னா இந்த கீழே வந்துருங்க கோட்டைகள்ல புனித பிரான்சிஸ் கோட்டை. புனித பிரான்சிஸ் ஆலயம் வந்து கொச்சின்ல இருக்கு. பிரான்சிசின்னு வந்திருக்கு, அப்ப கொச்சி ஞாபகம் வச்சுக்கிறணும். அடுத்து லூஸ்னாலே பாண்டிச்சேரி. புனித லூயிஸ் கோட்டைனா லூஸ்னாலே பாண்டிச்சேரி. அடுத்து புனித ஜார்ஜ் கோட்டை, ஜார்ஜ்னாலே சென்னை. அடுத்து புனித டேவிட்னாலே என்ன சொன்னேன், கடலூர். அடுத்து இந்தியா கேட்டு, டெல்லி பாராளுமன்றம், குடியரசுத் தலைவர் மாளிகை எல்லாமே இதுக்கு வந்து ஒரு வரலாற்று சான்றுகள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து சமூகம், கலாச்சாரம், வரலாறு, மதிப்புமிக்க பொருட்கள் மூலங்கள் சேகரிக்கப்பட்டு அவை அருங்காட்சியகத்துல பாதுகாக்கப்பட்டு வருகிறதுன்னு சொல்றாங்க. அடுத்து கீழே வந்துருங்க. டெல்லியில் உள்ள மிகப்பெரிய அருங்காட்சியகம் வந்து
இந்தியாவின் மிகப்பெரிய தேசிய அருங்காட்சியகமாகும். இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆவண காப்பகம் பார்த்தோம். இப்போ வந்து அருங்காட்சியகம். அருங்காட்சியகம்னா பொருள் எல்லாம் வச்சிருப்பாங்களா, மியூசியம் சொல்லுவாங்க. அது வந்து டெல்லியில உள்ள மியூசியம் தான் தேசிய அளவில் இந்தியாவின் மிகப்பெரிய தேசிய அளவு அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, டெல்லியில் உள்ள மிகப்பெரிய அருங்காட்சியகம் இந்தியாவின் மிகப்பெரிய தேசிய அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, இது வந்து 1949 வந்து உருவாக்கப்பட்டது. டெல்லியில் மிகப்பெரிய அருங்காட்சியகம் தான் தேசிய மிகப்பெரிய அருங்காட்சியகம். தேசிய அருங்காட்சியகம் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1949. சரியா, அடுத்து வந்து நிர்வாக வரலாற்றில் அறிய சிறந்த ஆதாரங்கள் நாணயங்கள் கிடைச்சிருக்கு. அந்த நவீன நாணயங்கள் வந்துட்டு நவீன இந்தியாவின் முதல் நாணயம் எப்போ வெளியிட்டாங்கன்னா கிபி 1862. இந்த 1862 ஹைகோர்ட்ஸும் கொண்டு வந்திருப்பாங்க. சரியா, கல்கத்தா, சென்னை, மும்பை, கல்கத்தால ஹைகோர்ட்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க 1862. அப்பதான் முதல் நவீன நாணயம், நவீன இந்திய நாணயம்னால ஆங்கிலேயர்கள் வெளியிட்டது. இப்ப இருக்க காயின்ஸ் இருக்கு இல்லையா, அந்த காயின்ஸை முதல்ல வெளியிட்டது வந்து 1862 ஆங்கிலேய ஆட்சியில் வெளியிடப்பட்டிருக்கு. அடுத்து வந்து ராணி விக்டோரியாவிற்கு பிறகு வந்து அரியணை ஏறினது யாருன்னா 7ஆம் எட்வர்டு. ராணி விக்டோரியா வந்து 1858 டைரக்டா வந்து பிரிட்டிஷ் ஆட்சி இந்தியாவில் ரூல் வரும்போது அவங்க இருந்திருப்பாங்க. அவருக்கு அப்புறம் யார் வர்றாங்கன்னா 7ஆம் எட்வர்டு வராரு. இவரோட உருவம் பொறித்த நாணயத்தை தான் என்ன பண்ணியிருக்கோம்னா ரிசர்வ் வங்கி ஃபர்ஸ்ட் வெளியிட்டிருக்கோம். சாரி, தப்பு. 7ஆம் எட்வர்டு இவங்களுக்கு அப்புறம் வந்தவர். சரியா, தனது உருவம் தங்கிய நாணயத்தை வெளியிட்டார். அவர் தான் வெளியிட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் நாணயத்துல உருவம் பொறித்த நாணயத்தை வெளியிட்டவர் வந்து 7ஆம் எட்வர்டு. அவரோட ஃபேஸை வச்சு வெளியிட்டிருக்காரு. அதுக்கப்புறம் இது வந்து 1862 சில்லறையில. சரியா, 62 வந்துட்டு 7ஆம் எட்வர்டு இருந்திருப்பாரு. அவருக்கு முன்ன 58 வந்து விக்டோரியா மகாராணி இருந்திருப்பாங்க. சரி, ஓகே. அடுத்து ரிசர்வ் வங்கி எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1935 ஸ்டார்ட் ஆயிருக்கும். 35 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆக்ட் எப்போ போட்டாங்கன்னு கேட்டாங்கன்னா 1934 ஆக்ட்ல 1935 வந்து ரிசர்வ் பேங்க் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். ரிசர்வ் பேங்க் ஆர்பிஐ வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். எந்த டேட்டு கேட்டாங்கன்னா, அதாவது எக்கனாமிக்ஸ்ல படிப்பீங்க, April 1. சரியா, April 1 1935 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரி, ஓகே. இந்த ரிசர்வ் பேங்க் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ரிசர்வ் பேங்க் தான் ரூபா நோட்டை அச்சடிக்கிற பொறுப்பை வந்து வாங்கியிருக்கோம். அப்ப அந்த பொறுப்பை வாங்கின உடனே அப்போ வந்து அந்த பொறுப்பை வாங்கினதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நோட்டு வெளியிடும் இல்லையா, அப்போ என்ன நோட்டு வெளியிடுச்சுன்னா 5 ரூபாய் நோட்டுல 6ஆம் ஜார்ஜ் அப்படின்றவரோட உருவம் பொறிச்ச நோட்டை வந்து வெளியிட்டிருக்கு. எந்த வருஷம் அப்படின்னா 1938 ஜனவரி மாசம் என்ன பண்ணியிருக்கு, ரிசர்வ் பேங்க் வந்து 5 ரூபா நோட்டை வந்து வெளியிட்டிருக்கு. முடிஞ்சா. நெக்ஸ்ட் வந்து ஒரு வாட்டி இந்த பேரா மட்டும் ரீக்கப் பார்த்துடலாம். ஒண்ணுமே இல்லை, நவீன இந்தியாவின் முதல் நாணயத்தை எப்போ வெளியிடுறாங்க 1862 கிபி. சரியா, ஆங்கிலேய ஆட்சி தான் வெளியிடும். அப்போ வந்து 1862 யாரு மன்னரா இருந்தா அப்படின்னா இங்கிலாந்து மன்னரா இருந்தானா 7ஆம் எட்வர்டு. அவருக்கு முன்ன இருந்தவங்க ராணி விக்டோரியா மகாராணி. சரியா, அந்த 7ஆம் எட்வர்டு உருவம் பொறிச்ச நாணயத்தை வந்து இவர் வந்து வெளியிட்டிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து ரிசர்வ் பேங்க் எப்போ ஸ்டார்ட் ஆகும் 1935. அந்த 1935 வந்துட்டு ரிசர்வ் வங்கி ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் அது ஒரு நோட்டை வெளியிடும் இல்லையா, அதுதான் ரூபா நோட்டை அச்சடிக்கிற முழு பொறுப்பை வாங்கிரும். அது வெளியிடும் போது அப்போ யார் மன்னரா இருந்தா, இங்கிலாந்து மன்னரா இருந்தா அப்படின்னா 6ஆம் ஜார்ஜ் வந்து இருந்திருப்பாரு. அவரோட நோட 5 ரூபாய் நோட்ல வந்து அவரோட உருவம் பொறிச்சு என்ன பண்ணிருக்கு 1938 1938 வந்துட்டு ஜனவரி மாசம் வந்து ரிசர்வ் பேங்க் வந்து வெளியிட்டுருச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா பாக்ஸ் கொஸ்டின். நான் அங்கேயே பார்த்தோன்னே புனித டேவிட் கோட்டை வந்து எப்போ எங்க கட்டுனாங்கன்னா கடலூர்ல. எந்த வருஷம்னா 1690 கட்டுனாங்க. நெக்ஸ்ட் வந்து கீழே ஒரு டேட்டா இருக்கும், இதை பார்த்துக்கோங்க. வாஸ்கோடா காமா இருக்காரு இல்லையா, அந்த வாஸ்கோடா காமா பின்னாடி பார்ப்போம். வாஸ்கோடா காமா தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்தியாவுக்குள்ள வந்திருப்பாரு. சரியா, போர்ச்சுகீசிய நாட்டை சேர்ந்தவர். இவர் இந்தியாவுக்குள்ள வந்தவர் வந்து வாஸ்கோடா காமா. கிளம்பும் போது எங்க கிளம்புறாருல, லிஸ்பன்ல கிளம்புறாரு. ஐரோப்பால உள்ள லிஸ்பன் நகர்ல இருந்து கிளம்புறாரு. எப்போ கிளம்புறாருன்னா 1497 கிளம்புறாரு. அடுத்து வந்து இந்தியாவுக்கு எங்க வர்றாருன்னா கோழிக்கோடுக்கு வர்றாரு. கோழிக்கோடு தான் கள்ளிக்கோட்டைன்னு சொல்லுவாங்க. சரியா, அந்த கோழிக்கோட்டுக்கு வந்து எப்போ வர்றாருன்னா 1498 வந்து வர்றாரு. இந்த டேட்டா வந்து முக்கியம். நெக்ஸ்ட் வந்து ஐரோப்பியர்கள் ஒரு இப்ப பார்த்தது ஃபுல்லாமே சும்மா அதாவது ஆவணங்கள் மட்டும் பார்த்தோம், ஆவணங்கள் சான்றுகள் மட்டும் பார்த்தோம். இப்பதான் வந்து ஃபுல் ஸ்டோரிக்குள்ளேயே வரப்போறோம். சரியா, ஐரோப்பியர் வருகைனா ஃபர்ஸ்ட் நான் சொன்னது இல்லையா, இந்த பேரல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிபி 1453 வந்து துருக்கியர்களால் கைப்பற்றப்பட்ட பகுதி தான் கான்ஸ்டாண்டினோபிள். சரியா, அந்த பகுதி வந்து கைப்பற்றினதுக்கு அப்புறம் இந்தியாவுக்கும் ஐரோப்பியர்களுக்கும் நிலவழி வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா மூடப்பட்டிருக்கும். அதனால என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வந்து கடல் வழியை வந்து ஆங்கிலேயர்கள் மட்டும் இல்ல ஐரோப்பியர்கள் ஃபுல்லாமே கடல் வழியை வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க. துருக்கி வட ஆப்பிரிக்காவிலும் பால்கன் தீவிலும்
நுழைந்தது. துருக்கி வந்து வட ஆப்பிரிக்காலையும் பால்கன் தீவுலையும் நுழைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த நம்ம கான்ஸ்டாண்டிக் நோபிள்ன்ற நமக்கு மேல இருக்க பகுதியையும் கைப்பற்றிருச்சு. சரியா, ஓகேவா. அடுத்து வந்து போர்ச்சுகல். ஃபர்ஸ்ட் யாரு வர்றா, அதனாலதான் அவங்க வந்து ஐரோப்பிய நாடுகள் வந்து புதிய கடல் பணியை வந்து தேர்ந்தெடுக்க வந்து முக்கியத்துவம் வந்துச்சு. இந்த பேரல என்ன இருக்கு அப்படின்னா சொல்ற டீக்க பாத்திரலாம். கிபி 1453 என்ன நடந்துச்சுன்னா, துருக்கியர்களால் கான்ஸ்டாண்டிக் நோபிள் அப்படின்ற பகுதி வந்து கைப்பற்றுச்சு. அது கைப்பற்றின உடனே என்ன நடந்துச்சுன்னா, இந்தியாவிற்கும் ஐரோப்பியாருக்கும் இடையே உள்ள நிலவழி வந்து மூடப்பட்டிருக்கும். சரியா, அவங்க கைப்பற்றினா விடமாட்டாங்க இல்லையா, யாரையும் மூடப்பட்டிருக்கும். அவங்க வந்து வேற என்ன பகுதியெல்லாம் கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாங்கன்னா, வட ஆப்பிரிக்காலையும் பால்கன் தீவுலையும் நுழைஞ்சிருப்பாங்க துருக்கியர்கள். சரியா, ஓகே. அடுத்து இதனாலதான் ஐரோப்பியர்கள் வந்து ஐரோப்பிய கிழக்கு நாடுகள் ஃபுல்லாமே என்ன பண்ணிருக்கும், இந்தியாவுக்கு உள்ள வர்றதுக்கு கடல் வழி என்ன பண்ணிருக்கும், தேர்ந்தெடுத்திருக்கோம். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் யார் வரா அப்படின்னா போர்ச்சுகல் வர்றாங்க, போர்ச்சுகீசியர்கள் வர்றாங்க. அவங்க வந்து ஐரோப்பிய நாட்டுல அனைத்திலும் போர்ச்சுகல் மட்டுமே இந்தியாவின் புதிய கடல் வழியை கண்டுபிடிச்சன. அதாவது ஐரோப்பிய நாடுகள் நம்ம கிட்டத்தட்ட 44 நாடுகள் இருக்கு. அந்த 44 நாடுகள்ல வந்து இந்தியாவுக்குள்ள நுழையிற கடல் வழியை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சவங்க யாருன்னா போர்ச்சுகீசியர்கள் தான். சரியா, அந்த போர்ச்சுகீசிய இளவரசர் யாருன்னா ஹென்ரின்னு சொல்லுவாங்க. அவரை வந்து மாலுமிக் ஹென்ரின்னு சொல்லுவாங்க. இவர் யார் அப்படின்னா, இவர் வந்து உலகில வந்து அறியப்படாத பகுதிகளை அறியவும் ஆராயவும் சாகச வாழ்க்கையை மேற்கொள்ளவும் தனது நாட்டு மக்களை வந்து ஊக்குவிச்சிருப்பாரு. அதனால இவர் என்ன பண்றாங்கன்னா மாலுமிக் ஹென்ரின்னு அழைக்கப்படுறாங்க. இவரை பத்தி டேட் அந்த ஒண்ணுதான். அதாவது போர்ச்சுகீசிய இளவரசர் யாருன்னா ஹென்றி. அவர் என்ன சொல்றாங்கன்னா மாலுமிக் ஹென்ரின்னு சொல்றாங்க. ஏன் மாலுமிக் ஹென்ரின்னு சொல்றாங்கன்னா, இவர் வந்து அறியப்படாத பிளேஸ் இருக்குல்ல, உலகத்துல நிறைய போகாத பிளேஸ், யாருமே பார்க்காத பிளேஸ் இருக்குல்ல, அதெல்லாம் போய் ஆராயணும். அடுத்து மட்டும் இல்லாம சாகச வாழ்க்கை, கடல் வழியில போய் சாகச வாழ்க்கை வாழணும்னு சொல்லிட்டு தன்னோட மக்களை வந்து ஊக்குவிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இவர் என்ன பண்ணிருப்பாரு, சிறை கைதிகள்கிட்ட சொல்லியிருப்பாரு, நீங்க போய் கடல் வழியில போய் இந்தியாவை கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களை சிறையில இருந்து ரிலீஸ் பண்ணிடுவேன் அப்படிலாம் சொல்லி ஊக்குவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நெக்ஸ்ட் என்னன்னா 1487ல ஃபர்ஸ்ட் யார் வரா அப்படின்னா பார்த்தோலோமியா டயஸ் வந்து வர்றாரு. பார்த்தோலோமியா டயஸ் வந்து என்ன பண்றாருன்னா போர்ச்சுகல் நாட்டுல இருந்து இந்தியாவுக்கு வரணும்ட்டு வர்றாரு. அது வர்ற வழியில என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, கரெக்டா தென்னாப்பிரிக்காக்கு கீழே வந்தோடனே ஒரு புயல் அடிச்சிருக்கும். புயல் அடிச்சோடனே இதுக்கப்புறம் கப்பல் வந்து போக முடியாதுன்னு இவர் தென்னாப்பிரிக்கால தெற்கு முனையை மட்டும் அடைஞ்சிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துருவாரு. இவ்வளவு தூரம் வந்திருப்பாரு. பட் அதுக்கப்புறம் போனோம்னா இந்தியாவுக்கு அங்கிட்டு கூடி போயிடலாம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஆனா புயல் அடிச்சனால இவரால் மூவ் பண்ண முடியாது. ஸோ ஸ்டாப் பண்ணி நின்றுவாரு. அதனால இவர் என்ன சொல்லுவாங்கன்னா, தென்னாப்பிரிக்காவின் தெற்கு முனையை அடைஞ்சனால இவர் வந்து அந்த முனையை வந்து ஒரு பேர் வச்சிருவாங்க, நன்னம்பிக்கை முனை. ஏன்னா அதுக்கு தாண்டினோடனே இந்தியா பக்கம் தான், போயிடலாம் அப்படின்னு. நன்னம்பிக்கை முனை மற்றும் புயல் முனை, புயலால அடிச்சு நின்றுருப்பாங்களே, அதனால புயல் முனை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, சரி. அவர் தென்னாப்பிரிக்கா போனார் இல்லையா, அங்கன போனோடனே அவர் ஆதரிச்ச மன்னர் யாரு அப்படின்னா 2ஆம் ஜான் என்றவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஆதரிச்சிருப்பாரு. அவ்வளவுதான். சரிக்கா பார்த்தலாம். போர்ச்சுகீஸ் இல்லத்துல இருந்து ஃபர்ஸ்ட் யாரு வரா அப்படின்னா பார்த்தோலோமியா டயஸ் வராரு. ஆனா அவர் இந்தியாவுக்குள்ள வரல. சரியா, கடல் வழியை கண்டுபிடிச்சு ஃபர்ஸ்ட் வர்றாரு, ஆனா இந்தியாவுக்குள்ள வரல. அவர் வரும்போது என்ன பண்ணிருக்கு, புயல் அடிச்சிருச்சு. கரெக்டா தென்னாப்பிரிக்கான் தென்முடியை அடைஞ்சிருவாரு. அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாரு, நன்னம்பிக்கை முனை அல்லது புயல் முனைன்னு வச்சிருக்காரு. வச்சுட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்துறாரு. அங்க இருக்கும்போது அவர் ஆதரிச்ச மன்னர் வந்து 2ஆம் ஜான். நெக்ஸ்ட் முடிஞ்சு. அடுத்து யாரு வரா, நம்மளும் வாஸ்கோட காமா வராரு. வாஸ்கோட காமா என்ன பண்றாரு அப்படின்னா, இவரும் அப்படியேதான். வாஸ்கோட காமா வந்து தென்னாப்பிரிக்காவின் தெற்கு முனையை அடைந்து அங்கிருந்து மொசாம்பிக் பகுதியில் தனது பயணத்தை தொடங்கினார். இவரும் என்ன பண்ணியிருக்காரு, நன்னம்பிக்கை முனைன்னு ஒரு பேர் வச்சிருக்காங்களே, அங்க வந்துட்டாரு. தென்னாப்பிரிக்காவின் தெற்கு முனைக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்கிருந்து மொசாம்பிக்ன்ற பகுதிக்கு என்ன பண்ணியிருக்காரு, நடந்து போயிருக்காரு. போனவனே இந்திய மாலுமி ஒருவரோட உதவியோட கள்ளிக்கோட்டைக்கு வந்திருப்பாரு. சரியா, இந்திய மாலுமி தான் என்ன பண்ணியிருக்காரு, அவருக்கு ஹெல்ப்பும் பண்ணியிருக்காரு. இந்திய மாலுமி ஒருவரால கள்ளிக்கோட்டைக்கு என்ன பண்ணியிருப்பாருன்னா வந்திருப்பாரு. அந்த இந்திய மாலுமியின் பேர் வந்து இபின் மஜித் அப்படின்னு சொல்லுவாங்க. இபின் மஜித், அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இபின் மஜித் அவரோட உதவியால தான் 1498ல என்ன பண்றாரு அப்படின்னா கள்ளிக்கோட்டைக்கு வந்து வர்றாரு. சரியா, கள்ளிக்கோட்டைக்கு வர்றாரு. ஃபர்ஸ்ட் இந்த கள்ளிக்கோட்டைக்கு வந்த உடனே, அதே கோழிக்கோட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த கள்ளிக்கோட்டைக்கு வந்த உடனே அவர் ஆதரிச்ச மன்னர் யாரு அப்படின்னா சாமரின்றவர் வந்து அவரை வந்து ஆதரிச்சிருக்காரு. சரியா, முடிஞ்சா. நெக்ஸ்ட் வந்து இவர் வந்து 1998ல வர்றாரு. அதுக்கப்புறம் ஒரு 2 டைம் வருவாரு, அது பின்னாடி பார்க்கலாம். இவருக்கு அப்புறம் 2வது யாரு வர்றா அப்படின்னா போர்ச்சுகீசிய மாலுமியான பெட்ரோ அல்வாரிஸ் காப்ரல்
காப்ரல் அப்படின்றவர் வந்து வராரு. அவர் வந்து என்ன பண்றாரு, வாஸ்கோட காமா வந்த கடல் வழியே பின்பற்றி வந்திருக்காரு. இவர் வந்து ஒரு 13 கப்பல்லையும் 100 வீரர்களோடையும் 1500 வந்து வர்றாரு. இவரும் வந்து கள்ளிக்கோட்டைக்கு வந்திருப்பாரு. அவ்வளவுதான் முடிஞ்சு. 2 பேரும் வந்துட்டாங்க இல்லையா. அடுத்து என்ன பண்றாரு, திரும்ப வாஸ்கோட காமா வந்து 1501 வந்துட்டு 20 கப்பல்ல வர்றாரு. முன்ன இருந்தவர் 13 கப்பல், இவர் வந்து 20 கப்பல்ல வர்றாரு. வந்து 2வது முறையா இந்தியா வந்துட்டு எங்க போறாரு அப்படின்னா கண்ணனூருக்கு போறாரு. கண்ணனூர் வந்து கேரளால இருக்கு. இந்த கண்ணனூர்ல வந்துட்டு வர்த்தக மையத்தை என்ன பண்றாரு, நிறுவுறாரு. அடுத்து வந்து ஒரு 3 இடத்துல வர்த்தக மையத்தை நிறுவுவாரு. கள்ளிக்கோட்டை, கண்ணனூர், கொச்சின்லயும் வர்த்தக மையத்தை நிறுவிடுவார். ஃபர்ஸ்ட் 2 பேரும் வந்துட்டு போவாங்க. இப்பதான் வர்த்தக மையத்தை நிறுவுறாங்க. சரி, இது வந்து வர்த்தக மையத்தை நிறுவனவனே 3 இடத்துல நிறுவனே சாமரின் என்ன பண்ணுவாருன்னா கோபம் அடைஞ்சிருவார். இவங்களை சும்மாதானே அதாவது பயணிகளா தானே வர சொன்னோம், இவங்க வந்து வர்த்தக மையத்தை அமைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட கேட்காமே என்ன பண்ணிட்டாங்க, அமைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவர் வந்து சாமரின் வந்து கோவப்பட்டு சண்டை போடுவார். சண்டை போட்டோடனே போர்ச்சுகீசியரால் சாமரின் என்ன பண்ணுவார், தோக்கடிச்சிருவார். தோக்கடிச்சதுக்கு அப்புறம் பின்னர் கொச்சின்ல வந்து போர்ச்சுகீசிய கிழக்கிந்திய கம்பெனி வந்து முதல் தலைநகரமா வச்சு அங்க வந்து ஒரு தலைநகரத்தை உருவாக்கிடுவாங்க. கொச்சின்ல வந்து 3 இடத்துல வந்து வர்த்தக மையத்தை நிறுவிடுவாங்க. வர்த்தக மையத்தை நிறுவனா போதுமா, கடையை போட்டா மட்டும் போதுமா, அவங்க ரூல் பண்றதுக்கு, அவங்க இருந்து தங்குறதுக்கு ஒரு வந்து தலைநகரம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஆபீஸ் வேணும் இல்லையா. அந்த ஆபீஸ் தான் கொச்சின்ல கட்டுறாங்க. அதாவது தலைநகரம், கேபிட்டல், அவங்களோட ஹெட் ஆபீஸ், கேபிட்டல்னு சொல்லுவாங்க. அந்த ஹெட் ஆபீஸை வந்து என்ன பண்றாங்க, கொச்சின்ல கட்டுறாங்க. கட்டிட்டு போர்ச்சுகீசிய கிழக்கிந்திய கம்பெனின்னு சொல்லிட்டு கொச்சின்ல வந்து அவங்க தலைநகரத்தை வந்து கட்டுறாங்க. நெக்ஸ்ட் 3வது டைம் என்ன பண்றாரு, வாஸ்கோட காமா வர்றாரு. ஃபர்ஸ்ட் வந்து 1498 வர்றாரு. அடுத்து 1501 வர்றாரு. 3வது டைம் 1524 வந்து வர்றாரு. 3வது டைம் வரும்போது என்ன பண்றாரு, அதே கொச்சின் ஹெட் ஆபீஸ்ல தானே ஒரு இருப்பாரு. ஹெட் ஆபீஸ்க்கு வந்தவொடனே டிசம்பர் மாசம் என்ன பண்றாரு, நோய்வாய்ப்பட்டு என்ன பண்றாரு, காலம் ஆயிறாரு. அவ்வளவுதான் இதோட டேட்டா. ஒரு வாட்டி ரீகட் பாத்துடலாமா. இப்போ வாஸ்கோட காமா எங்க வராரு, ஃபர்ஸ்ட் தென்னாப்பிரிக்காவின் தெற்கு முனைக்கு வந்துட்டு அங்க இருந்து வந்து மொசாபிக் அப்படின்ற பகுதிக்கு வந்து வர்றாரு. வந்தவொடனே இந்திய மாலுமி ஒரு ஆளால இபின் மஜீத் அப்படின்ற ஒரு ஆள இவர் என்ன பண்றாரு, அப்படியே அவரோட உதவியால கள்ளிக்கோட்டைக்கு வந்து 1498க்கு வர்றாரு. வந்தவொடனே என்ன பண்றாரு, சாமரின் மன்னர் வந்து இவரை வந்து ஆதரிக்கிறாரு. ஆதரிச்சவனே திரும்பி போயிடுறாரு. 2வது யாரு வர்றா அப்படின்னா, 2வது இவர் வழியேவும் யார் வர்றாருன்னா பெட்ரோ அல்வாரிஸ் காப்ரல் அப்படின்றவர் வந்து வர்றாரு. அவர் வந்து 13 கப்பல்லையும் 100 வீரர்களோடும் வர்றாரு. 1500 வந்து வர்றாரு. அவர் வந்து கள்ளிக்கோட்டையை பார்த்துட்டு திரும்பியும் போயிடுறாரு. 2வது வாஸ்கோட காமா வர்றாரு. 1501 வர்றாரு. 20 கப்பல்ல வர்றாரு. கேரளால உள்ள கண்ணனூர்ல வந்து வணிக மையத்தை அமைச்சுறாரு. நெக்ஸ்ட் அடுத்தடுத்த ஸ்டெப்பா கொச்சின்லயும் கள்ளிக்கோட்டையிலையும் வர்த்தக மையத்தை அமைக்கிறாரு. இது வந்து சாமரின் மன்னருக்கு வந்து பிடிக்கல. பிடிச்ச உடனே எதிர்த்து கேட்கிறாரு, போரிடுறாரு. சாமரின் மன்னர் தோக்கடிக்கப்படுறாரு. தோக்கடிச்சோடனே இந்த வாஸ்கோட காமா ஜெயிச்சுட்டு என்ன பண்றாரு, போர்ச்சுகீசிய கிழக்கிந்திய கம்பெனின்னு சொல்லிட்டு கொச்சினை தலைநகரமா வச்சு உருவாக்கிடுறாரு. உருவாக்குனதுக்கு அப்புறம் திரும்பி 2வது இங்கிலாந்து போயிட்டு அதாவது போர்ச்சுகல் நாட்டுக்கு ஐரோப்பா போயிட்டு திரும்பி வர்றாரு. 1524 வந்து வர்றாரு. வந்தவொடனே என்ன பண்றாரு அப்படின்னா, இங்க கொச்சின் ஹெட் ஆபீஸ் தானே வருவாரு. கொச்சின்ல வந்து காலம் ஆயிறாரு டிசம்பர் மாசம். முடிஞ்சா நெக்ஸ்ட் வந்து பிரான்சிஸ்கோ டி அல்மைடா யாரு அப்படின்னா 1505 இருந்து இவரோட காலகட்டம் 1509. இவர் யாரு அப்படின்னா, இப்ப வந்து இவங்கெல்லாம் வர்த்தக மாலுமி அல்லது வணிகம் செய்யறவங்க மட்டும்தான் இந்த வாஸ்கோட காமா, பார்த்தலோமியோ டயஸ், அடுத்து வந்து பெட்ரோ அல்வாரிஸ் காப்ரல் எல்லாருமே. ஆனா வந்து இவங்களை மட்டும் அனுப்புனா போதாது இல்லையா. அப்ப போர்ச்சுகீசிய அரசு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இவங்களுக்கான ஆளுநர்களா நியமிக்கணும். கவர்மெண்ட் ஆபீசரை வந்து என்ன பண்ணணும், அனுப்பணும். அவங்க எப்படி வணிக மையத்தை நிறுவனாங்க, எப்படி வந்து அங்க போய் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுன்றதுக்காக தான் ஒரு ஆளுநர்களை வந்து நியமிக்குது. அதான் ஃபர்ஸ்ட் வந்த ஆளுநர் யாரு அப்படின்னா பிரான்சிஸ்கோ டி அல்மைடா. 1505 என்ன பண்றாரு அப்படின்னா, இந்தியாவில இருந்து போர்ச்சுகல் நாட்டுல இருந்து இந்தியாவுக்கு வந்து அனுப்பப்படுற முதல் ஆளுநர் தான் இவர். 1505 வந்து வர்றாரு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இவரோட முக்கியமான கொள்கை என்ன கொள்கைன்னு சொல்றாங்கன்னா, நீல நீர் கொள்கை அப்படின்னு சொல்றாங்க. இவரோட முக்கியமான கொள்கை எது அப்படின்னா நீல நீர் கொள்கை. நீல நீர் கொள்கை அப்படின்னா என்ன அப்படின்னா, கடல்ல இருந்து, அதாவது நீல நீர் கொள்கை அப்படின்னா இந்தியாவில போர்ச்சுகீசிய கப்பற்படையை பலப்படுத்துறது, போர்ச்சுகீசிய கப்பல் படையை வந்து பலப்படுத்துறதா ஒரு முக்கியமான கொள்கை. அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காரு. அந்த பேர் தான் நீல நீர் கொள்கை அப்படின்னு சொல்றாங்க. சரியா. பெருங்கடலில் அரேபிய ஏகாதிபத்திய வர்த்தகத்தை போர்ச்சுகீசியர்கள் தகர்த்த முயன்ற போது அது எதிர்மறையாக துருக்கி, எகிப்து பாதித்தது. ஒண்ணுமே இல்லை. இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்க வந்து இந்த போர்ச்சுகீசியர்கள் வந்துட்டு வர்த்தகத்தை
நீலநீர் கொள்கை அப்படின்ற கொள்கையை வந்து இவர் வந்து ஃபாலோ பண்றாரு. சரி, ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னா, துருக்கி எகிப்தியர்கள் வந்து இவர் வந்து கடற்படையில வந்து இவருக்கு வந்து ஆப்போசிட்டா இருந்த டீம் வந்து துருக்கி எகிப்தியர்கள். அவருக்கு சப்போர்ட்டா யார் இருந்தா அப்படின்னா, இந்தியாவில் வந்து பிஜப்பூர் சுல்தானும் குஜராத் சுல்தான்களும் இருந்தாங்க, துருக்கியர்களுக்கும் எகிப்தியர்களுக்கும். அதனால வந்து வாஸ்கோட காமா அவரோட டீம், அதாவது அவரோட ஆளுநரான பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டாவுக்கு தன்னோட துறைமுகத்தை வந்து விரிவுபடுத்துறது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து இவங்களுக்குரிய சண்டை போட்டுறதுனால சாவலுக்கு வந்து அருகில வந்து ஒரு பிளேஸ் இருக்கு, அங்க வந்து ஒரு கடற்படை போர் வந்து நடந்துச்சு. அந்த போர்ல வந்து முஸ்லிம் கூட்டுப்படை வந்து போர்ச்சுகீசியர்களை என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா தோற்கடிச்சிருப்பாங்க. தோற்கடிச்ச உடனே இந்த அல்போன்சா டி அல்புகர்க்கு, பிரான்சிஸ்கோ டி அல்பெய்டா இருக்காரு இல்லையா, இந்த அல்பெய்டாவோட மகன் வந்து என்ன பண்ணிருப்பான்னா கொல்லப்பட்டிருப்பான். கொல்லப்பட்டதை வந்துட்டு அப்புறம் என்ன பண்ணிருக்குன்னா, டையூல வந்து இதே மாதிரி கடற்படை போர் வந்து நடந்திருக்கும். கடற்படை போர்ல வந்துட்டு இந்த பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா வந்து முஸ்லிம் கூட்டுப்படையை வந்து தோற்கடிச்சிருவாரு. தோற்கடிச்சுட்டு 1509 வந்து இவரோட ஆசிய கண்டத்திலேயே மேலாண்மையா கடற்படையில வந்து விளங்கியிருப்பாரு. அவ்வளவுதான். பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இவர் வந்துட்டு 1505 வந்து இந்தியாவுக்கு அனுப்பப்பட்ட முதல் ஆளுநர், போர்ச்சுகீசிய ஆளுநர். இவர் வந்து கடற்படையை வந்து கப்பல் படை கடற்படையை வந்துட்டு ரொம்ப வலுப்படுத்தணும்னு தான் இவரோட நோக்கமா இருந்துச்சு. அதனால என்ன பண்றாரு, ஒரு கொள்கை, நீல நீர் கொள்கை அப்படின்ற கொள்கையை வந்துட்டு கையாளுறாரு. அதாவது அதுக்கப்புறம் இவரோட ஆப்போசிட் டீம் வந்து துருக்கி எகிப்து, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்தியாவில் சேர்ந்த பிஜப்பூர் சுல்தானும் குஜராத் சுல்தானும் இருந்தனால இவர் வந்து தன்னோட துறைமுகத்தை வந்து விரிவுபடுத்துறது வந்து கஷ்டமா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து அந்த போர் வந்து, அதாவது சாவல்ன்ற ஒரு அருகில் ஒரு பிளேஸ்ல வந்து, சாவல் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல வந்து முஸ்லிம் கூட்டுப்படைக்கும் இவருக்கும் போர் நடந்துச்சு. அதாவது முஸ்லிம் கூட்டுப்படைக்கும் போர்ச்சுகீசிய கடற்படைக்கும் இடையே போர் நடந்ததில்ல. இந்த பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டாவோட பையன் வந்து இறந்துருவாரு. இறந்ததுக்கு வந்து ஆப்போசிட்டா என்ன பண்ணிருப்பாரு, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் டையூல இதே போர்ல நடந்து பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா படை வந்து ஜெயிச்சிரும். அதாவது போர்ச்சுகீசிய படைகள் வந்து ஜெயிச்சிரும். சரியா, இது வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் யாரு வரா அப்படின்னா, அல்போன்சா டி அல்புகர்க் வந்து வர்றாரு. அல்போன்சா டி அல்புகர்க் யாரு அப்படின்னா, இவருக்கு அப்புறம் வந்த ஆளுநர், போர்ச்சுகீசிய ஆளுநர். இவரோட காலகட்டங்கள் வந்து 1509 to 1515. இந்தியாவுல போர்ச்சுகீசிய அதிகாரத்தை உண்மையில் நிறுவியவர் இவர் தான் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியாவில் போர்ச்சுகீசிய அதிகாரத்தை உண்மையில் நிறுவனவர் வந்து அல்போன்சா டி அல்புகர்க். நெக்ஸ்ட் வந்து அல்போன்சா டி அல்புகர்க் வந்து பிஜப்பூர் சுல்தானிடம் இருந்து நவம்பர் மாசம் 1510 என்ன பண்றாருன்னா கோவாவை கைப்பற்றார். ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டா. பிஜப்பூர் சுல்தான் வந்து ஆப்போசிட் டீம், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவர். ஸோ அவர்கிட்ட இருந்து 1510 வந்து என்ன பண்றாரு, கோவாவை வந்து கைப்பற்றாரு. அடுத்து 1515 என்ன பண்றாரு, பாரசீக வளைகுடாவில் உள்ள ஆர்மஸ் அப்படின்ற துறைமுக பகுதியில வந்து போர்ச்சுகீசிய அதிகாரத்தை வந்து விரிவுபடுத்துறாங்க. அந்த ஆர்மஸ் துறைமுகத்து வரைக்கும் இவர் என்ன பண்றாரு, தன்னோட போர்ச்சுகீசிய அதிகாரத்தை வந்து விரிவுபடுத்துறாரு. அடுத்து அல்போன்சா டி அல்புகர்க் வந்துட்டு இந்திய பெண்களுக்கான போர்ச்சுகீசிய திருமணத்தை வந்து ஊக்குவிக்கிறாரு. அல்போன்சா டி அல்புகர்க் என்ன பண்றாரு, இந்திய பெண்களை வந்து போர்ச்சுகீசியர் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஊக்குவிக்கிறாரு. அது மட்டும் இல்ல, விஜயநகர பேரரசு கூட வந்து நட்புணர்வும் கொண்டாரு. இன்னொரு டேட்டா அவரை பத்தி என்ன சொல்லுவாங்கன்னா, சதி ஒழிப்பை முதலில் கொண்டு வந்தவர் இவர் தான். அதாவது சதி ஒழிப்பு பத்தி இவர் எதிர்த்தவரும் இவர் தான். அதுக்கப்புறம் தான் ராஜா ராம்மோகன் ராய், வில்லியம் பெண்டிங்லாம் வருவாங்க. சரியா, அதை வந்து இந்த டேட்டா வந்து ரொம்ப முக்கியமானது. சரி, அல்போன்சா டி அல்புகர்க்னா என்னன்னா, 1909 to 1515 வரை இவர் காலகட்டம். இவர் வந்து இரண்டாவது வந்த போர்ச்சுகீசிய ஆளுநர். இவர் தான் போர்ச்சுகீசிய அதிகாரத்தை உண்மையில் நிறுவனவர்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்துட்டு இவர் வந்து பிரிட்டிஷ் சுல்தான்கிட்ட இருந்து 1510 வந்து கோவா வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா கைப்பற்றியிருப்பாரு. அடுத்து 1515 பாரசீக வளைகுடால உள்ள அஜ்மீர் அப்படின்ற ஆர்மர் அப்படி துறைமுகத்தை வரைக்கும் இவரோட போர்ச்சுகீசிய கடற்படை வந்துட்டு அதிகாரங்கள் வந்து விரிவுபடுத்தப்பட்டிருக்கும். இந்திய பெண்களும் போர்ச்சுகீசியர்களும் கல்யாணம் பண்றதை ஊக்குவிச்சிருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து விஜயநகர பேரரசு கூட நட்புணர்வு கொண்டிருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து நினோடி குன்கா. இவருக்கு அப்புறம் வர்றது யாரு அப்படின்னா நினோடி குன்கா. இவர் வந்து 1529 இருந்து 1538 வரைக்கும் இருந்திருக்காரு. அல்புகர்க்கு பிறகு கவர்னராக வந்தவர் வந்து இவர் தான். இவர் 1530 என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தலைநகர கொச்சின் இருந்துச்சு இல்லையா, அந்த கொச்சின்ல இருந்து கோவாவுக்கு தலைநகரத்தை வந்து மாத்திருப்பாரு. ஏன் மாத்தினா, கோவா வந்து நல்ல பிளேஸ் இல்லையா, கடற்கரை பிளேஸ், ஸோ மாத்திருக்காரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. நினோடி குன்கா அப்படின்றவர் வந்துட்டு கொச்சின்ல இருந்து கோவாவுக்கு வந்து மாத்திருக்காரு 1530. நெக்ஸ்ட் 34 என்ன நடந்திருக்குன்னா, குஜராத்ல
பகதூர் ஷாவிடம் இருந்து பசின் பகுதியை கைப்பற்றாரு. 1530 மாத்துறாரு தலைநகரத்தை. 34 குஜராத்ல இருந்து ஃபர்ஸ்ட் வந்து விஜயபூர் சுல்தான் கோவாவை அவர் கைப்பற்றிட்டாரு. இப்ப வந்து குஜராத்ல அப்ப யார் இருந்தா பகதூர் ஷா இருந்தாரு. அவர்கிட்ட இருந்து பசின் பகுதியை வந்து கைப்பற்றாரு. அடுத்து வந்து 1537 டையூவை கைப்பற்றாரு. பின்னர் குஜராத் உள்ளூர் தலைவர்களிடம் இருந்து டாமனையும் கைப்பற்றாரு. அடுத்து சால்சட்டையும் என்ன பண்ணியிருக்காருன்னா கைப்பற்றாரு 1548. இதான் முடிஞ்சு. இவர் நிறைய பகுதியை கைப்பற்றாரு. என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து தலைநகரை மாத்துறாரு. கொச்சின்ல இருந்து கோவாக்கு 34 வந்து குஜராத்ல உள்ள பகதூர் ஷாட்ட இருந்து பஷின் பகுதியை கைப்பற்றாரு. 37 டையூவை கைப்பற்றாரு. அடுத்து வந்து டாமனை கைப்பற்றாரு. அப்ப 48 வந்து சால்சட்டை கைப்பற்றாரு. அவ்வளவுதான். 48 வந்து சால்சட்டை வந்து கைப்பற்றாரு. ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இவ்வாறு போர்ச்சுகீசியர்கள் வந்து 16ஆம் நூற்றாண்டுல இந்தியாவில் மேற்கு கடற்கரையில கோவா, டையூ, டாமன், சால்சட்டு, பசினு, சவுலு, அதுக்கப்புறம் பம்பாய் போன்ற பகுதிகளை வந்து கைப்பற்றியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வங்காக்கடல்ல வந்து ஹூக்ளி, அடுத்து சென்னை கடற்கரை, சாந்தோம் போன்ற பகுதிகளையும் கைப்பற்றிருக்காங்க. ஹூக்ளின்றது வந்து கல்கத்தா வங்கக்கடல்ல இருக்கு. சென்னையில உள்ள சாந்தோம் பகுதியையும் கைப்பற்றிருப்பாங்க. போர்ச்சுகீசியர்கள்லாம் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் புகையிலை சாகுபடியை அறிமுகப்படுத்திருப்பாங்க. போர்ச்சுகீசியர்கள்லாம் இந்தியாவில் புகையிலை சாகுபடி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. போர்ச்சுகீசியர் செல்வாக்கினால் கத்தோலிக்க கிறிஸ்துவம் இந்தியாவின் கிழக்கு மேற்கு கடற்கரையோர சில பகுதிகளில் பரவியது. போர்ச்சுகீசியர்கள்னாலதான் இப்போ இருக்க கத்தோலிக்க கிறிஸ்துவம் இருக்கு இல்லையா, கிறிஸ்தவம், அந்த சமயம் வந்து கிழக்கு மேற்கு கடற்கரை ஃபுல்லாமே என்ன பண்ணுச்சு அப்படின்னா பரவுச்சு அப்படின்றாங்க. 1556 போர்ச்சுகீசியர்களால் கோவாவில் அச்சு இயந்திரம் என்ன பண்ணிருக்கு அமைக்கப்பட்டிருக்கு. கோவா தானே இப்ப தலைநகரமா இருக்கு. ஸோ அங்க ஒரு அச்சு இயந்திரத்தை அமைக்கிறாங்க. ஏன்னா ஆவணங்கள் எல்லாம் பிரிண்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால ஒரு அச்சு இயந்திரத்தை அவங்க சப்போர்ட்காக அமைக்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. 1556 அமைச்சவனே என்ன பண்றாருன்னா ஒரு ஆளு போர்ச்சுகீசிய ஆளு என்ன பண்றாரு, ஒரு புக் வந்து எழுதுறாரு. இந்திய மருத்துவ தாவரம் அப்படின்ற புக்கை வந்து 1563 எழுதுறாரு. எழுத அந்த கோவாவில் உள்ள அச்சகத்துல வந்து அச்சிட்டு வெளியிடுறாரு. நெக்ஸ்ட் வந்து 1739 வந்து போர்ச்சுகீசிய அதிகாரம் வந்து கோவா, டையூ, டாமன் பகுதியோட நின்றுச்சு. அதை வந்து அப்படியே ஆங்கிலேயர்களுக்கு வந்து என்ன பண்ணிருச்சு, டச்சுக்காரர்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொடுத்துருவாங்க மிச்ச பகுதி எல்லாத்தையும். அதாவது ஒன்றும் இல்லை, 17ஆம் நூற்றாண்டுல போர்ச்சுகீசர்களோட அதிகாரம் வந்து படிப்படியா தொடங்கி டச்சுவிடம் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிச்சு. அது டச்சுக்காரங்கள் உள்ள வந்துருவாங்க. அது எப்போ வரைக்கும் அவங்களோட ஆட்சி எப்போ முடிவடைஞ்சிச்சு அப்படின்னா 1739. இவங்ககிட்ட கடைசியில என்னென்ன பகுதி தான் இருந்துச்சுன்னா கோவா, டையூ, டாமன் மட்டும் இவங்க வச்சுக்கிட்டாங்க. மத்த எல்லாத்தையும் டச்சுக்காரங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அவ்வளவுதான். அடுத்து பார்க்க போறது வந்து டச்சுக்காரர்கள் வந்துட்டு யாரு அப்படின்னா இவங்க வந்து போர்ச்சுகீசியர்கள் தொடர்ந்து டச்சுக்காரர்கள் இந்தியாவுக்கு வருகை தந்திருப்பாங்க. டச்சு கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்னா எப்போ ஸ்டார்ட் ஆகுச்சுன்னா 1602. சரியா. டச்சு கிழக்கிந்திய கம்பெனி 1602. டச்சுக்காரர்கள் அப்படின்னா இவங்க எந்த நாட்டுக்காரங்க அப்படின்னா நெதர்லாந்து, ஐரோப்பா கண்டத்துல உள்ள நெதர்லாந்துன்ற ஒரு நாட்டுக்காரங்க தான் இந்த டச்சுக்காரர்கள். சரியா. இது 1202 வந்து நிறுவப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வர்த்தக மையத்தை வந்து ஃபர்ஸ்ட் வர்த்தக மையத்தை வந்து மசூலிப்பட்டினத்துல நிறுவுறாங்க. ஃபர்ஸ்ட் வர்த்தக மையத்தை மசூலிப்பட்டினத்துல நிறுவுறாங்க. 1605 வந்து போர்ச்சுகீசியர்களிடமிருந்து அம்பாயினாவை என்ன பண்றாங்க கைப்பற்றி இந்தோனேசியா தீவில் ஆதிக்கத்தை நிலைநிறுத்தினார். அம்பானாவை கைப்பற்றி அடுத்து இந்தோனேசியா தீவிலையும் தனது ஆதிக்கத்தை நிலைநிறுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் 2ல ஆரம்பிக்கிறாங்க. மசூலிப்பட்டினத்தை நிறுவுறாங்க, வர்த்தக மையத்தை நிறுவுறாங்க. நெக்ஸ்ட் 1505 வந்து போர்ச்சுகீசியர்கிட்ட இருந்து அம்பாயினாவையும் இந்தோனேசியா தீவையும் ஆதிக்கத்தை பெறுறாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு. போர்ச்சுகீசியர்கள இருந்து நாகப்பட்டினத்தை கைப்பற்றிட்டு தென்னிந்தியாவில் தங்களது வலுவான ஆதிக்கத்தை வந்து நிறுவுறாங்க. தென்னிந்தியாவில் உள்ளதுதான் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறதா நாகப்பட்டினத்தையும் அவங்க கைப்பற்றிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பழவேற்காடு தான் இவங்க அதாவது புலிக்காட்டுன்னு சொல்லுவாங்க. புலிக்காட்டுன்னு சொல்லுவாங்க. அதுதான் டச்சுக்காரர்களோட ஹெட் ஆபீஸா இருந்துச்சு. சரியா. ஃபர்ஸ்ட் வர்த்தக மையம் கேட்டா மசூலிப்பட்டினம், ஹெட் ஆபீஸ் கேட்டாங்கன்னா புலிக்காடு அல்லது பழவேற்காடு. சரியா. இங்கிலீஷ்ல வந்து புலிக்காட் அப்படின்னு சொல்லுவாங்க. 1690 பழவேற்காட்டுல தலைநகரத்துல இருந்து நாகப்பட்டினத்துக்கு மாத்திருப்பாங்க. பழவேற்காடு மேல இருக்கிறது, அதுக்கப்புறம் கீழே இருக்க இது நாகப்பட்டினத்துக்கு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா மாத்திருப்பாங்க. சரியா. நாகப்பட்டினத்துக்கு தலைநகரை மாற்றிருப்பாங்க. அடுத்து வந்துட்டு பட்டு, பருத்தி,
பட்டு, பருத்தி, இண்டிகோ, அரிசி, அபினி போன்ற டச்சுக்காரர்கள் வர்த்தகம் செய்த பொருட்களாகும். என்னென்னலாம் வர்த்தகம் பண்ணியிருக்காங்க? பட்டு, பருத்தி, இண்டிகோ, அரிசி, அபினி அபினி அது எல்லாத்தையும் பயிரிட்டிருக்காங்க. அதாவது வர்த்தகம் பண்ணியிருக்காங்க. அடுத்து கரும்பு, மிளகு, கருப்பு மிளகு இருங்க ஒரு நிமிஷம். கருப்பு மிளகு, இங்கிட்டு மேல வந்து நறுமணப் பொருட்கள், கருப்பு மிளகு, நறுமணப் பொருட்கள் மீதான வியாபாரம் அவர்களை ஏகபோக உரிமையை பெற்றது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இந்தியாவில் பழவேற்காடு, சூரத்து, சின்சுரா, அடுத்து காசிம் பஜாரு, பாட்னா, நாகப்பட்டினம், பாலச்சோர் போன்ற பகுதிகள், அதாவது கொச்சின் போன்ற பகுதிகளில் வர்த்தக மையத்தை என்ன பண்ணியிருக்காங்க? நிறுவியிருக்காங்க அப்படின்றாங்க. புரியுதா? ஃபர்ஸ்ட் வந்து டச்சுக்காரர்கள் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா 1802 நெதர்லாந்து கிழக்கிந்திய கம்பெனி ஸ்டார்ட் ஆகுது. மசிலிப்பட்டினத்துல ஃபர்ஸ்ட் வர்த்தக மையம். 65ல வந்துட்டு அம்பாயினாவையும் இந்தோனேசியாவையும் கைப்பற்றாங்க. அடுத்து வந்து நாகப்பட்டினத்தை கைப்பற்றாங்க. பழவேற்காடு ஃபர்ஸ்ட் வந்து கேபிட்டலா இருந்துச்சு, அதாவது ஹெட் ஆபீஸா இருந்துச்சு. 1690ல இருந்து அங்க கடலூர்ல புனித டேவிட் கோட்டை படிச்சோம் இல்லையா, அதே வருஷத்துல பூலிக்காட்டுல இருந்து நாகப்பட்டினத்துக்கு தலைநகரத்தை மாத்துறாங்க. அடுத்து கருப்பு மிளகு, நறுமணப் பொருட்களுக்கு ஏகபோக உரிமையை பெற்றிருக்காங்க. அடுத்து இதுல ஃபுல்லா வர்த்தக மையத்தை நிறுவியிருக்காங்க. முடிஞ்சு. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி 17ஆம் நூற்றாண்டு முழுவதும் டச்சு மற்றும் போர்ச்சுகீசியர்களுக்கு போட்டியாக இருந்துச்சு. இந்தியாவில் 1623ல டச்சுக்காரர்கள் அம்பாயினாவில் 10 ஆங்கில வியாபாரிகளையும் அம்பாயினாவை கைப்பற்றிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அங்க வந்து 1623ல 10 ஆங்கிலேய வியாபாரிகளையும் 9 ஐரோப்பியர்களையும் இரக்கமின்றி கொண்டிருப்பாங்க. இந்த கொலையை வந்து அம்பாயினா படுகொலைன்னு சொல்லுவாங்க. இந்த நிலையில டச்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கு என்ன பண்ணும்? பகை வந்துடும். பகை வந்த உடனே 1759ல என்ன பண்ணுச்சுன்னா பெடரா போர் வந்து நடைபெற்றுச்சு. 1759ல பெடரா போர் வந்து நடைபெற்றுச்சு. அந்த பெரடா போர்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா டச்சுக்காரர்கள் வந்து இறுதியில வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருவாங்க. வீழ்ச்சி அடைஞ்சவனே ஒன்றன் பின் ஒன்றாக தனது குடியேற்றங்களை ஆங்கிலேயர்கள் வந்து கைப்பற்றிடுவாங்க. கைப்பற்றிட்டு 1795ல ஆங்கிலேயரிடம் மொத்தமா என்ன பண்ணிடுவாங்க? ஒப்படைச்சிட்டு டச்சுக்காரர்கள் விலகிடுவாங்க. இதுதான் டச்சுக்காரர்களோட வரலாறு. தமிழ்நாட்டுல டச்சுக்காரர்கள் என்னென்னலாம் பண்ணாங்கன்னு பார்க்க போறோம். தமிழ்நாட்டுல என்னென்ன பண்ணாங்கன்னா 1502ல முதல் பாலிக்காட்டுல வந்துட்டு முதல் பாலிக்கோட், அதாவது பழவேற்காட்டின் மீது கட்டுப்பாட்டை ஏற்படுத்தி போர்ச்சுகீசியர்கள் டச்சுக்காரர்கள் தங்களது ஆதிக்கத்தை இழந்தனர். ஃபர்ஸ்ட் 1502ல தான் பழவேற்காட்டுல வந்து தனது ஆதிக்கத்தை நிறுவுறாங்க. பழவேற்காட்டில் டச்சுக்காரர்கள் ஒரு கோட்டை கட்டுறாங்க. அந்த கோட்டைக்கு பேர் வந்து ஹெல்டிரியா கோட்டை. 1613ல வந்து கட்டுறாங்க. அந்த கீழே இருக்க கோட்டையை தான் 1613ல கட்டுறாங்க. அப்போதான் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த பழவேற்காட்டுல இருந்து வைரங்கள் வந்து மேல்நாட்டுக்கு என்ன பண்ணிருக்கு? ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. அப்ப வைரங்கள் இருந்திருக்கு பழவேற்காட்டுல, அங்க இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. நாகப்பட்டினம், புன்னக்காயில், பரங்கிப்பேட்டை, கடலூர், தேவனாம்பேட்டை டச்சுக்காரர்களோட கோட்டைகள் மற்றும் கைப்பற்றிய பகுதிகள் இது ஃபுல்லாமே. சரியா? நெக்ஸ்ட் வந்து ஆங்கிலேயர்கள் வர்றாங்க. ஆங்கிலேயர்கள் வந்து யாரு அப்படின்னா அப்ப இருந்தவங்க வந்து 1600ல வந்துட்டு எலிசபெத் ராணி இருந்தாங்க. சரியா? அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க இருந்து ஒரு பட்டயத்தை வந்து வெளியிடுறாங்க. 1600ல டிசம்பர் 31ல நீங்க வந்து இந்தியாவுல போய் வர்த்தகம் பண்ணுங்கன்னு ஒரு பட்டயத்தை வெளியிடுறாங்க. அதுதான் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி தொடங்கப்பட்ட நாளுன்னு சொல்றாங்க. 1600 டிசம்பர் 31ல. சரியா? அவங்க அந்த அனுமதி பட்டயத்தை வழங்கின உடனே இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? ஒரு கவர்னரும் 24 இயக்குனரும் சேர்ந்து இந்தியாவுக்கு வந்து வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 1608ல என்ன பண்றாங்க? ஜஹாங்கீர் அவைக்கு யார் ஃபர்ஸ்ட் வர்றா அப்படின்னா வில்லியம் ஹக்கின்ஸ்ன்றவர் வர்றாரு. 1608ல ஜஹாங்கீர் அவைக்கு வந்து அப்போ இந்தியாவில் ரூல் பண்ணவங்க வந்து முகலாயர்களான ஜஹாங்கீர் வராரு இருந்திருக்காரு. அவரோட அவைக்கு வந்து வில்லியம் ஹக்கின்ஸ்ன்றவர் வந்து வர்றாரு. இவர் வந்தவனை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சூரத் நகர்ல வந்து நாங்க வந்து வணிக மதத்தை நிறுவுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு, கோரிக்கை விட்டுருப்பாரு. ஆனா ஜஹாங்கீர் வந்து அனுமதிக்கல. ஏன் அப்படின்னா ஜஹாங்கீருக்கு ஆப்போசிட்டா யார் அப்ப இருந்தா அப்படின்னா இப்போ அவர் வந்து போர்ச்சுகீசியர்கள் வந்து தலையிட்டு இருந்தனால போர்ச்சுகீசியர்களுக்கு கூட சண்டை போட்டிருக்கனால இவருக்கு வந்து அனுமதி கொடுக்க மாட்டாரு. அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து யாரு வர்றா அப்படின்னா தாமஸ் பெட் வந்து வர்றாரு. சூரத்துக்கு அருகே நடைபெற்ற கடற்போர்ல வந்து ஆங்கிலேயர்கள் தளபதியான
தாமஸ் பெட்டு வந்துட்டு போர்ச்சுகீசியர்கள் வந்து தோற்கடிச்சிருவாரு. அதை பார்த்து போய் பிடிச்சு போன ஜஹாங்கீர் வந்து 1613 வந்து சூரத்துல வந்து என்ன பண்றாங்க, ஆங்கில வர்த்தக மையத்தை அமைங்கன்னு சொல்லி அனுமதி கொடுத்துருவாரு. இது அனுமதி குடிச்சவனே இது ஆரம்பத்துல வந்து ஆங்கிலேயர்கள் வந்து தலைநகரமாகவும் இருந்துச்சு அப்படின்றாங்க. சூரத்து தான் ஃபர்ஸ்ட் ஆங்கிலேயர்களோட தலைநகரமா இருந்துச்சு. வணிக மையத்தை நிறுவன இடமே அதுதான் 1613. அடுத்து வந்து 1814 என்ன பண்றாரு, கேப்டன் நிக்கோலஸ் டவுன்டவுன் வந்து என்ன பண்றாரு, போர்ச்சுகீசியரை வென்றுவாரு. இந்த இதை வந்து முகலாயாவையும் ஆங்கிலேயர்கள் கௌரவத்தை வந்து அதிகரித்துச்சு. திரும்பி என்ன பண்றாங்க, சரி ஆங்கிலேயர்கள் வந்து நல்லா சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லி முகலாயர்கள் வந்து நம்பிடுவாங்க. அடுத்து 1815 ஜஹாங்கீர் அவைக்கு இங்கிலாந்து மன்னர் யாரு, ஜேம்ஸ் அப்படின்றவர். அவர் அனுப்ப சொல்லி யாரு வர்றா அப்படின்னா சர் தாமஸ் ரோ வந்து வர்றாரு. இவர் வந்து ஆக்ராவில் 3 ஆண்டுகள் வந்து 3 வருஷம் தங்கியிருப்பாரு. தங்கிட்டு என்ன பண்றாரு, 3 ஆண்டுகள் தங்கிட்டு ஜஹாங்கீர் இறுதியில வந்து பேரரசு ஜஹாங்கீரிடம் இந்தியாவில் வந்து வணிகம் செய்யும் உரிமையை வந்து பெற்றுவாரு. உரிமை பெற்ற உடனே சர் தாமஸ் ரோ வந்து என்ன பண்றாரு, ஆக்ரா, அகமதாபாத், புரோச் போன்ற இடங்கள்ல வந்து வணிக மையத்தை நிறுவிடுவாரு. ஆங்கிலேயர் தங்களது முதல் வணிக மையத்தை வங்காள விரிகுடாவில் கடற்கரையில் உள்ள மசிலிப்பட்டினத்தில் 1611 நிறுவியிருப்பாங்க. அடுத்து வந்து கோல்கொண்டா கோல்கொண்டா அரசு ஒரு முக்கிய துறைமுகமாகும். அதாவது இது வந்து கோல்கொண்டா அரசோட ஒரு முக்கிய துறைமுகம் தான் மசிலிப்பட்டினம். அது 1611 ஒரு வணிக மையத்தை நிறுவிடுவாங்க. அதே 1639 வந்து பிரான்சிஸ் டே அப்படின்றவர் ஒரு ஆங்கில வணிகர் வந்துட்டு சந்திரகிரி மன்னரான, அதாவது சந்திரகிரியோட மன்னர் தான் சின்னப்ப நாயக்கர், அவர்கிட்ட இருந்து மெட்ராஸை வந்து குத்தகைக்கா பெற்றுவார். யாருன்னா பிரான்சிஸ் டே 1639. அடுத்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்து புனித ஜார்ஜ் கோட்டை என்ற ஒரு கோட்டையை வந்து கட்டும். புனித ஜார்ஜ் கோட்டை என்று அழைக்கப்படுற ஒரு புனிதமான வணிக தையத்தை நிறுவி அதுவே தனது தலைநகரமாகவும் மாத்திக்கிடுச்சு. அடுத்து இங்கிலாந்து மன்னரான 2ஆம் சார்லஸ் என்றவர் வந்து போர்ச்சுகீசிய இளவரசியான கேத்தரினை வந்து கல்யாணம் பண்ணுவாரு. கல்யாணம் பண்ண உடனே அதுக்கு வந்து பரிசா என்ன கொடுப்பாங்க, பம்பாய் தீவை கொடுத்துருவாங்க. பம்பாய் தீவை கொடுத்த உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்து 1608 10 பவுண்டுக்கு அந்த பம்பாய் தீவை வந்துட்டு 2ஆம் சார்லஸ் கிட்ட இருந்து வாங்கியிருக்கும். 10 பவுண்டு 1868. நெக்ஸ்ட் வந்து 1690 என்ன ஆச்சு அப்படின்னா, சுதாநுதி அப்படின்ற இடத்துல வந்து ஜாப் சார்னாக் அப்படின்றவர் வந்து ஒரு வர்த்தக மையத்தை நிறுவுவாரு. சரியா, சுதாநிதி அப்படின்ற பிளேஸ்ல சாப் சார்னாக்ன்றவர் வந்து 1990 3 இடத்துல பார்த்தோம். சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. 1990 சுனாநிதி அப்படின்ற பகுதியில சாப்நாக் அப்படின்றவர் வந்து சாப்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜாப்ன்றவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ஜாப் நிறுவுறாரு, வர்த்தக மையத்தை நிறுவுறாரு. 3 பிளேஸ், சுதாநிதி, காளிகட்டம், கோவிந்தபுர். இந்த 3 சேர்ந்த கிராமம் தான் என்ன அப்படின்னா கல்கத்தான்னு சொல்றாங்க. அந்த 3 கிராமத்தையும் என்ன பண்றாரு அப்படின்னா ஜமீன்தாரி உரிமையை பெறாரு. 1698 கிழக்கிந்திய கம்பெனியா பெற்றுச்சு. சரியா, இந்த 3 கிராமமும் பின்னாலதான் கல்கத்தா நகரமா வளர்ச்சி அடைஞ்சிச்சு. 1696 சுதாநிதியில வலுவான ஒரு கோட்டையை கட்டுறாரு. அந்த கோட்டை தான் 1770 வில்லியம் கோட்டையா ஆச்சு. ஆங்கிலேயர்கள் கட்ட வில்லியம் கோட்டையா ஆச்சு. சரியா, கல்கத்தால. அடுத்து வந்து 1757 ஜூன் 23 என்ன நடந்துச்சுன்னா பிளாசி போர் நடந்திருக்கும். அடுத்து 1764 அக்டோபர் 22 நடந்திருக்கும் பக்சார் போர் நடந்திருக்கும். இதுக்கு பிறகுதான் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்து ஒரு அரசியல் சக்தியாக மாறுச்சு. ஃபர்ஸ்ட் வணிகம் பண்ண தான் வந்திருக்கும். இந்த போருக்கு அப்புறம் தான் ரூல் பண்றதா ஆயிரும். வரி வசூல் பண்ண, அப்புறம் வந்து இந்தியாவை குத்தகை கெடுக்க, மக்களை வாங்க, அடுத்து வந்து இது என்ன பண்ண ரூல் பண்றதுக்கு வந்துரும். சரியா, சக்தியாக மாறியது. இந்தியாவில் 1858 கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி கீழிருந்து அதுக்கப்புறம் 1858 பிறகு ஆங்கில அரசு நேரடியாக கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. இது நான் அன்னைக்கே சொன்னேன் இல்லையா. 1857 பிளாசி போரும் 1964 பக்சார் போர்ல அப்புறம் தான் கிழக்கிந்திய கம்பெனி ரூல் பண்ணும். சரியா, வலுவான அரசன் ஏறும். அடுத்து வந்து இவங்க பண்றதெல்லாம் கரெக்டான ப்ரொசீஜர் இல்லைன்னு 1858 டைரக்டா இங்கிலாந்து ராணிகள் இருப்பாங்க இல்லையா, இங்கிலாந்து ராணிகள் அரசே டைரக்டா என்ன பண்ணும், இந்தியாவை ரூல் பண்ணும். சரியா, அதுக்கு முன்ன கம்பெனி தான் ரூல் பண்ணுச்சு. 58 இருந்து நேரடியா அரசு வந்து ஆங்கில அரசு வந்து ரூல் பண்ணும். இதைத்தான் இங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து டேனியர்கள் அப்படின்னாலே டென்மார்க். சரியா, டேனியர்கள்னா டென்மார்க் ஐரோப்பா கண்டத்துல உள்ள ஒரு நாடு தான் டென்மார்க். அதுல வந்து 4ஆம் கிறிஸ்டியன் அப்படின்றவர் தான் 1616 மார்ச் 17 ஒரு பட்டயத்தை வெளியிடுறாரு. அதுதான்
டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனியா உருவாகுச்சு. 1720 வந்து தமிழ்நாட்டுல வந்து தரங்கம்பாடியில ஒரு வணிக தலைமையும் 1776 செராம்பூர் அதாவது வங்காளத்து செராம்பூர்ல ஒரு செராம்பூர்லயும் குடியேறுறாங்க. செராம்பூர் தான் இவங்களோட ஹெட் ஆபீஸா இருந்துச்சு. சரியா, ஹெட் ஆபீஸா இருந்துச்சு. 1845 டேனிஷ்கள்ல இருந்து இங்கிலாந்தில் தங்களது குடியேற்றங்களை அனைத்தையும் ஆங்கிலத்திட்டே கொடுத்துட்டாங்க, பிரிட்டிஷ்டே கொடுத்துட்டாங்க. இவங்க வந்து 1845 இவங்க க்ளோஸ் ஆயிடுறாங்க. சரியா, அடுத்து தரங்கம்பாடியில பாக்ஸ் கொஸ்டின். தரங்கம்பாடியில டேனியர்கள் வந்து டானிஸ்பர்க்னு அழைச்சிருக்காங்க. அதாவது தரங்கம்பாடியை வந்து டானியர்கள் டானிஸ்பர்க்னு அழைச்சிருக்காங்க. அங்க ஒரு அச்சு கூடத்தை நிறுவுறாங்க. அங்க நிறுவனவர் யாருன்னா சீகன் பால்கோ. முடிஞ்சா அடுத்து கடைசி யார் வர்றன்னா பிரெஞ்சுக்காரர்கள் எப்போ வர்றாங்க? 1664 வர்றாங்க. யாரு வர்றன்னா 14ஆம் லூயிஸ் அப்படின்ற அமைச்சர் வந்து கால்பிரெட் என்பவர் வந்து அனுப்புறாரு. அவரால் உருவாக்கப்பட்டது, கால்பிரெட் என்பவரால் உருவாக்கப்பட்டதான் 1664 பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி. யாரு அமைச்சர் வந்து 16ஆம் லூயி. சரியா, 1667 பிரான்ஸ் காய்ஸ் கரோன் அவரோட தலைமையில 1864 கரோன் அப்படின்றவர் தலைமையில இந்தியாவுக்கு வந்து பயணம் மேற்கொண்டிருப்பாங்க. மேற்கொண்டவனே இந்த பிரெஞ்சு வணிக மையம் ஃபர்ஸ்ட் வந்து கரோன் என்பவரால் எங்க நிறுவப்படுதுன்னா சூரத்துல நிறுவப்படுது. பிரெஞ்சு வணிக மையம் ஃபர்ஸ்ட் கரோன் என்பவரால் சூரத்துல நிறுவப்படுது. சூரத்துல நிறுவப்பட்டதுக்கு அப்புறம் 69 யார் வரனா பார்காரா அப்படின்றவர் வந்து வராரு. கோல்கொண்டா சுல்தானிடம் அனுமதி பெற்று பிரான்சின் இரண்டாவது வர்த்தக மையத்தை, பிரான்ஸோட இரண்டாவது வர்த்தக மையத்தை மசூலிப்பட்டினத்துல நிறுவுறாரு. ஃபர்ஸ்ட் வந்து சூரத்துல நிறுவது கரோன் வந்து 1664 நிறுவிட்டு கரோன் வந்து 1967 வர்றாரு. வந்து கரோன் வந்து சூரத்துல நிறுவுறாரு. 69 வந்து மார்காரா வந்து வர்றாரு. வந்து என்ன பண்றாரு அப்படின்னா மசூலிப்பட்டினத்துல நிறுவுறாரு. அது யாரோட கட்டுப்பாட்டுல இருந்துச்சுன்னா கோல்கொண்டா சுல்தானோட கட்டுப்பாட்டுல இருந்துச்சு. அங்க ஒரு வணிக மையத்தை நிறுவுறாரு. அடுத்து 73 வந்து பிஜப்பூர் அப்படின்ற ஆட்சியாளரான ஷேர்கான் லோடிக்கு வழங்கப்பட்ட மானியத்தின் கீழ் மார்டின் என்பவர் வந்து பாண்டிச்சேரியை வந்து குடியேற்றம் நிறுவுறாரு. பாண்டிச்சேரி தான் இப்ப பிரெஞ்சுக்காரர்கள் ஆட்சி பண்ண பகுதியா இருந்துச்சு, முழு பகுதியா. அந்த பாண்டிச்சேரியில வந்து குடியேற்றத்தை நிறுவனது மார்டின் அப்படின்றவர் வந்து. அடுத்து வந்து என்ன ஆச்சு அப்படின்னா பாண்டிச்சேரி வந்து இந்தியாவின் மிக முக்கியமான வளமான பிரெஞ்சு குடியேற்றமா இருந்துச்சு. பாண்டிச்சேரியில வந்து ஜேம்ஸ் லூயிஸ் என்பவர் வந்து கோட்டையை வந்து ஜேம்ஸ் லூயிஸ் என்னப்படும் கோட்டை வந்து கட்டுறாங்க. லூயிஸ் கோட்டைன்னு சொல்லுவாங்க, அதான் ஜேம்ஸ் லூயிஸ் கோட்டை என்ற கோட்டையை வந்து கட்டுறாங்க. யாரு அப்படின்னா மார்டின் அப்படின்றவர் வந்து கட்டுறாரு. அடுத்து வங்காளத்துல முகலாய ஆளுநராக இருந்தவர் வந்து ஜெய்ஸ்டகான். அவரோட அனுமதி பெற்ற 1773 வந்து பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி வந்து கல்கத்தாக்கு அருகில உள்ள சந்திரநாகூர் அப்படின்ற நகரை வந்து நியமிக்கிறாங்க. பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் வந்து இந்தியாவில் பல்வேறு இடங்கள்ல வந்து வர்த்தக மையத்தை நிறுவருக்கு. அது எங்க அப்படின்னா மாகி, காரைக்கால், பாலச்சோர், காஜிம் பஜார் போன்ற இடத்துல வந்து நிறுவுது. 1942 வந்து பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியோட ஆளுநர் வந்து ஜோசப் பிரக்காய்ஸ் டியூப்ளே மட்டும் ஆவோச்சுக்கோங்க. 1942 ஆளுநராக இருந்தவர் வந்து டியூப்ளே. அவர் வந்து நியமனம் செய்யப்படுறாங்க. இவர் வந்து பிரெஞ்சு அதிகாரத்தை வந்து பலப்படுத்துறாரு. அவருக்கு பின் வந்தவர் வந்து யாரு அப்படின்னா டூமஸ்ன்றவர். முடிஞ்சு, அவ்வளவுதான், இதோட முடிஞ்சு. அடுத்து வந்து பாக்ஸ் கொஸ்டின் வந்து தூரக்கிழக்கு நாடுகளுடன் வணிகம் செய்யும் நோக்கில் 1731 வந்து ஜோதன்பர்க் என்பவரால் வந்து ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனி வந்து உருவாகுச்சு. இது வந்து டச்சுக்காரர்களோட கம்பெனியும் ஆங்கிலேயர்கள் கம்பெனியும் வெற்றி பெற்றதன் மூலமாக தான் இவங்க ஒரு கம்பெனி ஸ்வீடன் நாட்டுக்காரங்களும் 1731 ஜோதன்பர்க் என்பவர் வந்து ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனியை உருவாக்கியிருப்பாரு. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. நீங்க வந்து புக் வச்சுக்கோங்க, புக் வச்சு பாருங்க, அப்பதான் புரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து புக் பேக் வந்து பார்க்கலாம். டானிஸ் ஒரு வாட்டி ரீக்கா பார்த்துக்கலாமா? ஓகே, டானிஸ் வந்து ஒரு வாட்டி பிரெஞ்சு ஒரு வாட்டி ரீக்கா பார்த்துடலாம். ஏன்னா வந்து அது கொஞ்சம் தெளிவா சொல்லலை. சரி, பிரெஞ்சு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1664 யாரு அப்படின்னா அமைச்சர் வந்து 16ஆம் லூயிஸ். அவரால் கால்பிரெட் என்பவரால் தான் உருவாக்கப்பட்டுச்சு. சரியா, 1667 வந்துட்டு கரோன் என்றவர் வந்து வர்றாரு, இந்தியாவுக்கு வர்றாரு. வந்துட்டு ஒரு வணிகத்தளத்தை நிறுவுறாரு. ஃபர்ஸ்ட் எங்க நிறுவுறாருன்னா சூரத்துல. நெக்ஸ்ட் வந்து 1669 வந்து மார்காரான்றவர் வர்றாரு. அவர் எங்க நிறுவுறாருன்னா மசூலிப்பட்டினத்துல. 1663 என்ன நடக்குது அப்படின்னா
63ல வந்துட்டு மார்டின் என்பவர் வந்து பாண்டிச்சேரியை பெறாரு. பாண்டிச்சேரி வந்து குத்தகைக்கு பெறாரு. அந்த 1673ல வந்துட்டு பிஜப்பூர் ஆட்சியாளராக இருந்தவர் யாரு அப்படின்னா ஷேர்கான் லோடி. அவ்வளவுதான். சரியா, முடிஞ்சு. அடுத்து வந்துட்டு பாண்டிச்சேரி வந்து ஒரு வலுவான பையமா இருந்துச்சு. அடுத்து பாண்டிச்சேரியில ஒரு கோட்டையை கட்டுறாங்க. என்ன கோட்டைன்னா லூயிஸ் கோட்டையை கட்டுறாங்க. சரியா, அதை கட்டினவர் தான் மார்டின். ஏன்னா மார்டின் தானே வர்றாரு பாண்டிச்சேரிக்கு, அப்பா அவர் தான் கட்டியிருப்பாரு. அடுத்து வங்காளத்துல முகலாய ஆளுநரா இருந்தவர் ஜெயஸ்டகான். அவர் வந்து 1773ல என்ன பண்றாரு அப்படின்னா கல்கத்தாவுக்கு அருகில உள்ள சந்திரநாகூர் அப்படின்ற நகரை வந்து நியமிக்கிறாரு. சரியா, பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி அவரோட அனுமதி பெற்று சந்திரநாகூர்ல வந்து ஒரு சந்திரநாகூர் அப்படின்ற நகரை வந்து நியமிக்குது. சரியா, அவரோட அனுமதி பெற்று சேஸ்டகானோட அனுமதி பெற்று முடிஞ்சா. அடுத்து வந்துட்டு 1742ல யாரு வர்றா அப்படின்னா டூமஸ் வர்றாரு. அவருக்கு அப்புறம் டூயின் வர்றாரு. டூமஸ் வர்றாரு. ஃபர்ஸ்ட் டூப்ளே வர்றாரு, அடுத்து டூமஸ் வர்றாரு. 1742 டூப்ளே வர்றாரு, அடுத்து டூமஸ் வர்றாரு. முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். புக் பேக் பார்த்துக்கலாம். இந்தியாவில் போர்ச்சுகீசிய ஆதிக்கத்திற்கு அடித்தளம் அமைத்தவர் யாரு அப்படின்னா அல்போன்சா டி அல்புகர்க்கு. முன்னே பார்த்தோம். உண்மையான அதிகாரத்தை நிறுவனவர்னு பார்த்தோம். ஐரோப்பிய நாடுகளுக்கும் இந்தியாவிற்கும் கடல் வழியில் கண்டுபிடிப்பதில் முதன்மையாக இருந்த நாடு எதுனா போர்ச்சுகல் தான் ஃபர்ஸ்ட் வந்திருப்பாங்க. 1453ஆம் ஆண்டு கான்ஸ்டாண்டினோபிள் யாரால் கைப்பற்றப்பட்டது? துருக்கியர்களால. அடுத்து வந்து சர் வில்லியம் ஹாக்கின்ஸ் வந்து டேஸ் நாட்டை சேர்ந்தவர். யாரு? வில்லியம் ஹாக்கின்ஸ் என்ற ஒரு எந்த நாட்டை சேர்ந்தவர்னா ஆங்கிலேயர்கள். அப்ப இங்கிலாந்து. இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் கட்டிய முதல் கோட்டை எது அப்படின்னா ஃபர்ஸ்ட் எந்த கோட்டை கட்டியிருப்பாங்க அப்படின்னா ஜேம்ஸ் ஜார்ஜ் கோட்டை கட்டியிருப்பாங்க 1639ல. பின்வரும் ஐரோப்பிய நாடுகளிலும் வியாபாரத்திற்காகவும் இந்தியாவிற்கு வருகை தந்த கடைசி ஐரோப்பிய நாட்டவர் அப்படின்னா யாரு ஃபர்ஸ்ட் கடைசி வந்திருப்பா? பிரெஞ்சுக்காரர்கள். தமிழ்நாட்டில் கடலோர உள்ள தரங்கம்பாடி டேஸ் வர்த்தக மையமா? தரங்கம்பாடி வந்து தானியர்களோட வர்த்தக மையமா இருந்துச்சு. அடுத்து வந்துட்டு கொடியிட்ட இடங்கள் நிரப்புக. இந்தியாவில் தேசிய ஆவண காப்பகத்தோட ஹெட் ஆபீஸ் வந்து புதுடில்லியில இருக்கு. போர்ச்சுகீசிய மாலுமியான பார்த்தலோமியா டயஸ் வந்து 2ஆம் ஜான்ற மன்னர் வந்து ஆதரிச்சிருப்பாரு. இந்தியாவில வந்து அச்சு இயந்திரம் 1856ல போர்ச்சுகலால கோவாவில் வந்து நிறுவப்பட்டிருக்கு. அடுத்து வந்து முகலாய பேரரசர் ஜஹாங்கீர் வந்து இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் வர்த்தகம் செய்ய அனுமதிச்சவர் வந்து ஜஹாங்கீர், முகலாய மன்னர். பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் வந்து 1864ல கால்பிரேட் என்பவரால் நிறுவப்பட்டது. அடுத்து டாஸ் என்ற டென்மார்க் மன்னர், அதாவது 4ஆம் கிறிஸ்டினன் வந்து 16 மார்ச் 17 டென்மார்க் மன்னர் டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனியை வந்து நிறுவியிருப்பாரு. அடுத்து வந்து பொறுத்துக. டச்சுக்காரர்கள் வந்து 1702, ஆங்கிலேயர்கள் வந்து 1600, டானியர்கள் வந்து 1616, பிரெஞ்சு வந்து 1864. சுயசரிதை எழுதப்பட்ட ஆதாரங்களுள் ஒன்று ஆகும். சரி. நாணயங்கள் பயன்பாட்டு பொருள் ஆதாரங்களுள் ஒன்று. சரி. ஆனந்தரங்கன் பிரிட்டிஷ் மொழிபெயர்ப்பாளராக இருந்தார். கரெக்டா, அவர் தப்பு. அவர் வந்து பிரெஞ்சு மொழிபெயர்ப்பாளராக இருந்திருப்பாரு. வரலாற்று ஆவணங்கள் பாதுகாக்கப்படும் இடங்கள் ஆவண காப்பகம் என்று அழைக்கப்படுகிறது. சரி. நெக்ஸ்ட் வந்து கவர்னர் நினோடி குன்கா போர்ச்சுகீசியர்களின் தலைநகரமான கொச்சியிலிருந்து கோவாருக்கு மாற்றினார். கரெக்ட். போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவிலிருந்து கடைசியாக வெளியேறின. கரெக்ட். தப்பு. அது வந்து பிரெஞ்சுக்காரர்கள் வெளியிட்டிருப்பாங்க. டச்சுக்காரர்கள் சூரத்தில் தங்களது முதல் வணிக மையத்தை நிறுவனம் கிடையாது, மசுலிப்பட்டினத்துல நிறுவுவாங்க. இங்கிலாந்தின் மன்னர் முதலாம் ஜேம்ஸ் ஜஹாங்கீர் அவைக்கு சர் தாமஸ் ரோவை அனுப்பினார். கரெக்ட். அடுத்து வந்துட்டு பிரான்சிஸ் டே வந்து டென்மார்க்னு கொடுத்துருக்காங்க. கிடையாது, அவர் ஆங்கிலேயர்கள். காப்ரல் வந்து போர்ச்சுகீசியர். அடுத்து கேப்டன் ஹாக்கின்ஸ் வந்துட்டு இங்கிலாந்து. அடுத்து கால்பிரேட் வந்து பிரான்ஸ். கரெக்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி வீடியோ வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. இதுக்கு கீழே வந்துட்டு இதுக்கு அடுத்த வீடியோ வந்து இதுக்குரிய ஒன்லைனர் கொஸ்டின்ஸ் வந்து போடுறேன். இந்த லெசன் கூடிய ஒன்லைனர் கொஸ்டின். தேங்க்யூ.